அவங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்க எல்லாரும் என் சந்தோஷத்தை கெடுத்து வச்சிருக்காங்கல்ல. இப்ப இதே பசங்க என்ன சந்தோஷப்படுத்த போறாங்க. அடேங்கப்பா, இதோ பூஸ்டிங்காவை சுத்தி உடைச்ச மாதிரியே இருக்கே. ஏய், வானம் உங்க மேல இடிஞ்சு விழுன்னு பேசிக்கிறீங்களா? உங்களை ஜோக்கராக்கி நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். அப்ப வானம் இடிஞ்சு விழும். என்ன இப்படி எல்லாம் நடக்குது? அப்படின்னா இதெல்லாம் உன் வேலைதானா? என்ன பாக்குறீங்க? ஆரம்பிங்க, என்ன சந்தோஷப்படுத்துங்க. சந்தோஷப்படுத்துங்க, சீக்கிரம் ஆரம்பிங்க. அதாவது உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? அப்ப சரி, அப்படியே செஞ்சிடலாம். இப்போ இவங்க 2 பேரும் பாடுவாங்க. இவங்க 2 பேரும் சும்மா சுத்துவாங்க. டோலு போலு. நிறுத்துங்க, தாங்க முடியல. இப்ப உன்னை எப்படி சந்தோஷப்படுத்த போறோம்னு பாரு. கவலைப்படாதீங்க தாத்தா, நான் உங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி. இப்ப பாருங்க டோலு பாலு, அது என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு தண்ணி புடிச்சு கொடுக்கறேன். என் பக்கெட்ட தூக்கிட்டு நீ எங்க போற? நெல்லு. இந்த மாதிரி பக்கெட் எல்லாம் திருடக்கூடாது. ஏம்பா, மீனை பிடிக்கிறீங்களா இல்ல மீனை தண்ணிக்குள்ள விடுறீங்களா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஏய் ஜகு, ஜாக்கிரதை. எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையே.
தயாரா? உன்னால என்ன பிடிக்கவே முடியாது பிரானா. கிட்ட வந்துருச்சு. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க நிம்மதியா இருக்கலாம். பிரானா ராஜாவை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சுட்கி மீனா மாறி இருக்கானா? அப்போ மத்த மீன்களும் பிரானாவுடைய சேனையா இருக்காது. நீ பண்ணின தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். உன்னோட சக்தியை எப்படி முறியடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பீம், உண்மையிலேயே இந்த டோலக்பூருக்கு நீதான் ஹீரோ. என்ன ஆச்சு? இப்ப மறுபடியும் பீம் ஹீரோ ஆயிட்டானா? இன்னும் ராஜு வரல, அதை தெரிஞ்சுக்க. அவனே வந்துடட்டும், அப்புறமா ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா நம்ம ராஜு எங்க போனானே தெரியலையே. இப்ப நாம எல்லாரும் லட்டுவை சாப்பிடலாமா இல்ல நீயே சாப்பிடுறியா? ஆஹா, வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து ஒரு ராஜா இருக்காரு இல்ல, அவரு அவரோட பெரிய சிலையை உருவாக்கி இருக்காரு. அத பாக்குறதுக்கு பக்கத்து ஒரு ஜனங்க எல்லாரும் வந்து போறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? டோலக்பூர்லயே ஒரு நினைவு சின்னம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அத பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. அவங்கள வரதுனால நம்ம டோலக்பூருக்கே பெருமை இல்லையா? ரொம்ப சரியா சொன்ன சுட்கி. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை செய்யலாமா? அந்த மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நாமளும் பண்ணலாம். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. வாங்க, நம்ம டோலக்பூர்லயும் மிகப்பெரிய நினைவு சின்னம் உருவாக்குறாங்களாம். ரொம்ப பெருசா. எல்லாரும் பாருங்களேன், உண்மையிலேயே அது ரொம்ப பெருசா இருக்கு. இது முழுசா முடிஞ்சதுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்ப போங்களேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பாருங்க. நாங்களும் இதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நினைவு சின்னத்தை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டோலக்பூர்ல அந்த பீமும் அவனுடைய கூட்டாளிகளும் பிரபலம் ஆயிடுவாங்களே. அதனால ஏதாவது செஞ்சு எப்படியாவது இதை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். மகாராஜா, நீங்க எப்படி இங்க? டோலக்பூர்ல எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசுறாங்க. அதான் நான் பார்க்க வந்தேன். மகாராஜா, நாளைக்கு காலையில வந்து பாருங்க, ரெடி ஆயிடும். நீங்க தான் இந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கணும். இது நல்ல விஷயம். அப்ப நான் காலையிலேயே வந்துடுறேனே. நாளைக்கு காலையில என்ன? உன்னால அடுத்த வருஷம் கூட முழுசா முடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? ஏன் முடிக்க முடியாதுன்னு சொல்ற? ஏன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற நினைவு சின்னத்தை மண்ணோட மண்ணாக்க போறோம்.
ஆஹா, பிரமாதம் பீம். உண்மையிலேயே நீங்க பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. என்ன மன்னிச்சிடு பீம். நான் இந்த நினைவு சின்னத்தை கீச்சக்கும் அவனுடைய ஆட்களையும் வச்சு அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு காளியா மன்னிப்பெல்லாம் கேக்குற? நண்பர்களுக்கு நடுவுல இப்படி நடக்கிறது ரொம்ப சகஜமாச்சே. நினைவு சின்னம் இருக்கோ இல்லையோ, ஆனா எங்க நட்பு எப்பவும் நிரந்தரமா இருக்கும். கிர்பரோவை தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. மரக்கத்திய வச்சு தாக்குறதுல அவன் ரொம்ப திறமைசாலியானவன். உன்கிட்ட சக்தி இருக்கு, ஆனா மரக்கத்திய வச்சு சண்டை போட உனக்கு தெரியாதே. அப்ப அந்த வித்தையை எனக்கு சொல்லித்தா. அது எப்படி? உன்கிட்டதான் மரக்கத்தியே இல்லல்ல. நீ என்ன சொல்ல வர? மரக்கத்தி சண்டைய கத்துக்கணும்னா அந்த மரக்கத்திய நீ இத தயார் செய்யணும். நீ உன் கையால தயார் செய்யற மரக்கத்தி தான் போர்ல உனக்கு உதவியா இருக்கும். சரி, ஆனா நான் அதை எப்படி தயார் பண்றது? அதுக்கான மரக்கட்டைகள் உனக்கு காட்டுலயே கிடைக்கும். அப்ப சரி, நான் எனக்காக ஒரு நல்ல மரக்கட்டையை வச்சு கிர்பூரோவை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான கத்தியை தயார் பண்ண போறேன். இந்த மரக்கட்டை நல்ல வலுவா இருக்கு. உன்னை எதிர்த்து யாராலையும் சண்டை போட முடியும். உன்னோட கத்தி ரொம்ப லேசாவும் கூர்மையாவும் எப்படி இருக்கு? அதுக்கு காரணம் இது மூங்கிலால தயாரிக்கப்பட்டது. லேசாவும் நல்ல கூர்மையாவும் இருக்கும். இதால நல்லா சுத்தி சுத்தி சண்டை போட முடியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீ கிரிபுரோவை தோக்கடிச்சிருவ. நீ என்ன பெரிய மாவீரனா என்ன? உனக்கு தைரியம் இருந்தா என் கூட சண்டை போட பாப்போம், என்ன தோக்கடி. எனக்கு உன் கூட சண்டை போட இஷ்டமே இல்ல காளியா. ஏன் பயமா இருக்கா? இவனுக்கு உன்னோட வீரத்தை காட்டு பீம். அப்படின்னா சரிதான், காட்டுட்டா போச்சு. ஆரம்பிங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ காளியா, நாம கிர்போரோ கூட தான் சண்டை போடணுமே தவிர நமக்குள்ள இல்ல. நாம ஒத்துமையா இருந்தோம்னா நம்ம சக்தியும் அதிகமா ஆகும். நமக்குள்ளேயே சண்டைய போட்டுக்கிட்டு கிர்பரோ கிட்ட தோத்து போக கூடாது. கிர்பரோ கூட சண்டை போடும்போது நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன் பீம். நாம ஒன்னா சேர்ந்து போராடுவோம். நான் ரொம்ப குட்டியா இருக்கேன், அதனால நீங்க எல்லாரும் என் மேல ஏறிக்கோங்க, அப்பதான் சந்தேகம் வராது.
வணக்கம் வணக்கம். அந்த கைதிகளை எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? அதோ அங்க. ஆமா, நீ யாரு? இதுக்கு முன்னால உன்னை பார்த்ததே இல்லையே. ஆஹா, நான் இப்பதான் புதுசா உங்க கூட்டத்துல சேர்ந்திருக்கேன். ஏய், இந்த பசங்களை விடாதீங்க, பிடிங்க. இப்போ என்னோட சக்தி என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பா, இவங்க அத்துமீறி பேசுறாங்க. இவங்கள கூண்டோட நெருப்புல போடுங்க. என்ன பீம், உன்னால இவங்களை காப்பாத்த முடியுமா? இவங்களை உடனே பிடிங்க. டோலக்பூர் வாசிகளே, இன்னைக்கு உங்களுக்கு நாங்க ஒரு அற்புதத்தை காட்ட போறோம். மந்திரம் செய்வது என் கலை, குழம்பி போகும் உங்கள் தலை. கைகளை ஆட்டி எதையும் என்னால் கொண்டு வர முடியும். ஆச்சரியத்தில் உங்களை மயக்கவும் முடியும். இன்று டோலக்பூருக்காக ஒரு வித்தியாசமான மந்திரம் செய்ய போகிறேன். மாண்டு, மகாராஜா, நீங்க வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கும், கௌரவமாவும் இருக்கும். நானா? சரி, நானே வரேன். பயப்படாம உட்காருங்க. இப்ப நீங்க எல்லாரும் அசந்து போய் நிக்க போறீங்க. என் மாய சக்தியே வந்து விடு, மகாராஜாவை மறைத்து விடு. ரொம்ப நன்றி. இப்ப என்னோட நிபந்தனைகளை எல்லாரும் கேளுங்க. என்ன டோலக்பூருக்கு ராஜாவா ஆக்குங்க. அப்பதான் உங்க மகாராஜாவை நான் வெளியே கொண்டு வருவேன். மந்திர கண்ணா, உன்னோட தந்திரம் எல்லாம் இந்த டோலக்பூர்ல செல்லுபடியாகாது. அதோ அங்க பாருங்க, அங்க ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை விடாதீங்க. அங்க பாருங்க, மாண்டு ஓடுறான். மாயமா போயிட்டானே. மந்திரக்கண்ணனோட சக்திக்கு முன்னாடி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கவலைப்படாத, இதோ உன் புது மகாராஜா வந்துட்டேன். நீ என்ன பண்ணாலும் டோலக்பூருக்கு மகாராஜாவா ஆக முடியாது. இப்ப என்ன ராஜாவா ஏத்துக்க, இல்ல நான் உன்னையும் மாயமா மறைய வச்சிருவேன். இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க? நில்லுங்க. பீமா, மாண்டு, நீ இவங்க எல்லாரையும் கடல்ல தூக்கி போட்டிருந்தல்ல. நீ அப்படி கற்பனை பண்ணிக்கிட்ட. ஆனா உன்னை ஏமாத்த அந்த பிளான போட்டதே நான் தான். மாண்டு என்னவோ எங்களை பிடிச்சிட்டான். நாங்களும் எதுவும் சொல்லாம அந்த பெட்டிக்குள்ளேயே இருந்தோம்.
ஆனா உள்ள என்ன நடந்துச்சு? பெட்டியை உடைச்சு வெளியே வந்துட்டோம். பெட்டிக்குள்ள கல்ல நிரப்பி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் சுலபமா இங்க வந்து சேர்ந்துட்டோம். மகாராஜா வந்துட்டாரு. உன்னால என்னை எப்பவுமே பிடிக்க முடியாது பீம். பீம், நீ மறுபடியும் டோலக்பூரை காப்பாத்தி இருக்க. காளியா வழிய விடு. என்ன பாக்குற? வாளை மறைச்சு வச்சுக்கிட்டு போறானா? தலைவா, வாலில்லாத ஜக்கு, வாலில்லாத ஜக்கு. ஜகு, இது எப்படி நடந்தது? நேத்து ராத்திரி நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினா காலையில ஏஞ்சி பார்த்தா அற்புதமான வாழை காணும்பா. அது எங்க போச்சுன்னு தெரியல. என் வாழை போச்சு, என் வாழை போச்சு. ஜகு, நமக்கு இதுல யார் உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். வா போலாம். வா பீம், எனக்கு தெரியும் நீ இங்க வருவேன்னு. கவலைப்படாத ஜக்கு, நம்ம கிட்ட இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நம்ம ஜக்குவோட வாளை யார் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வாளை நான் அந்த ஃபார்முலால போட்டுடுவேன். அதுக்கப்புறமா பீம், நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ ஜகுவோட வாளை கொண்டு வரலன்னா அப்புறம் ஜகுவோட நிலைமை கடைசி வரைக்கும். அப்ப நான் வாள் இல்லாத ஜக்குவா தான் இருக்கணுமா? வா வா வாலே, நான் உன்னை இது உள்ள பாட பாறேன். என் நண்பனோட வாளை எடுத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இனிமே என் நண்பன் கிட்டயோ அவன் வாழ்கிட்டயோ விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா? ஜக்கு, கண்ணை தர. முடியவே முடியாது. என் வாள் எனக்கு வர வரைக்கும் நான் கண்ணே திறக்க மாட்டேன். ஜகு, பாரு. என் வாள் கிடைச்சிருச்சு. ஐயா, ஜாலி 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 ஜாலி. எனக்கு வாளே கிடைச்சிருச்சு. நன்றி பீம். ஜாலியா ஆடலாம், எல்லாரும் கொண்டாடலாம்.
ஹேய், இங்க வா. இத பாருங்க, உங்களுக்கு நாங்க எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்காக இவ்வளவு தூரம் வரல. அந்த காலத்து மனிதர்கள் எல்லாரும் இந்த மாதிரி குகையில தான் வாழ்ந்தாங்களா? இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி செவுத்துல வரையவும் செய்வாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் இவங்கள பத்தி தெரிஞ்சுக்க இந்த படங்கள் எல்லாம் நம்மள மாதிரி மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க, கல்லாலேயே ஈடி பண்ணிருக்காங்க. யானை இவ்ளோ பெருசா இருக்கே. ராஜு, ஜகு, காளியா, சீக்கிரமா கட்டையில நெருப்பேத்தி கொண்டு வாங்க. இப்பவே வாங்க. तेरा अंत होगा। विनाश का नाश या नाश का विनाश, अंधेरे का अंत। न्यू बिग पिक्चर में देखिए छोटा भीम अंधकारमय का राज, हर रविवार सुबह 11:30 बजे सिर्फ पोगो पर।